அண்ணாமலை போன மாதிரியான தற்குறிகளுக்கு எதுவுமே தெரியல. உத்தரப்பிரதேசத்துல போயிட்டு நாங்கன்னா பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு போக போறோமா, எங்களுக்கு ஹிந்தி கத்துக்கிறதுக்கு? அண்ணாமலை கூட லண்டன்ல போய் தான் படிச்சு வந்தாரு. உத்தரப்பிரதேசத்துக்கு போல ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல ஹிந்தி எப்போ போய் சேர்த்துச்சோ எல்லாருமே அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை மறந்து ஹிந்தியினுடைய கலாச்சாரத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதை இப்பதான் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. நாம இழக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய பாஜக தற்குறிங்க ஒன்றிய அரசுக்கு பூஜா தூக்குறன்ற பேர்ல பொய், புழுகு, சூழ்ச்சி, பஞ்சகம், மாத்தி பேசுறது, திருப்பி பேசுறது, இது ஒட்டுமொத்த முழு உருவம் தான் பாஜக. அதுதான் எச்சராஜா. இந்த திமிரு, ஆணவம், அகம்பாவம் எங்கிருந்து வருது? அதிகாரம் கையில இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டு மக்களை அழிச்சு ஒழிக்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்காரரும் தொடப்பத்தையும் செருப்பையும் எடுத்து பத்திரமா வைங்க. அவர் அடிக்கிறதுக்கு இல்லை, வந்தாங்கன்னா 20 லட்சம் பேர்கிட்ட இங்க கூலி வேலை செய்யறாங்க. எல்லாம் 20 லட்சம் பேர் ஹிந்தி பேசுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில இருந்து வெளியில போற மாணவர்கள் எங்க திரும்ப போறான்? எவனும் வட இந்தியா போறது இல்லை. துபாய், ஆஸ்திரேலியா, ஜெர்மன், லண்டன் இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரிஸ் இப்படி போறான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நீலச்சந்திரகுமார், விடுதலை சிறுத்தைகளின் மாநில அமைப்பு செயலாளர். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். நேத்திலிருந்து ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்குது. அண்ணாமலை ரொம்ப ஆக்ரோஷமாக இறங்கி இந்திக்காக அவர் பேசுறார். இந்தின்னு கூட சொல்லக்கூடாது, அவர் நான் இந்தி திணிக்கலன்னு தான் சொல்றாரு. மும்மொழி கொள்கை வேணும்னு தான் நான் சொல்றோம், தவிர இந்தி திணிக்கணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் இல்லை. புதிய கல்விக் கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்துங்க, 2000 கோடி ரூபாய் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாங்க, அப்படிதான் அவர் சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? இது கேட்கறதுக்கே ரொம்ப அபத்தமாகவும் ஒரு சின்ன பசங்க பேசுற பேச்சாதான் அண்ணாமலை நம்ம பார்க்க முடியுது. உண்மையிலே அவருக்கு மெச்சூரிட்டி இல்லைங்கிறது தொடர்ச்சியா அவர் தன்னை நிரூபிச்சுனே வந்துருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசல்லையும் நிற்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு வீட்டுக்காரரும் தொடப்பத்தையும் செருப்பையும் எடுத்து பத்திரமா வைங்க. அவர் அடிக்கிறதுக்கு இல்லை, வந்தாங்கன்னா அதையும் இவங்க அபகரிச்சுன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரியான உணர்வு உள்ளவங்க தான் பிஜேபி. பிஜேபினால தமிழ்நாட்டுக்கு எந்த காலத்திலையும் ஒரே ஒரு சின்ன ஊசி மூனை அளவு கூட பயன் கிடையாது. தமிழர்களுடைய நலனை அழிச்சு ஒழிச்சு பள்ளத்துல இருக்கிறவனை மேட்ல உயர்த்தாம மேட்ல இருக்கிறவனை பள்ளத்துல தள்ளுறதுக்கு சமமான ஒரு வேலையை தான் பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல ஏவி விட்டுருங்க. என்ன சொல்றாங்க? இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு வளர்ந்துருக்குது, முன்னேறிருக்கு. சரி, கூடுதலாக நீங்க இந்தியையும் கற்றுக்கொண்டால் இன்னும் முன்னேற முடியும், அல்லது இன்னொரு மொழியை கூட கத்துக்குங்க. ஹிந்தி தான் வேணும்னு அவசியம் இல்லை, இன்னொரு மொழியை கத்துக்குங்க. இந்த பழைய வரலாறுகள் அண்ணாமலை போன மாதிரியான தற்குறிகளுக்கு எதுவுமே தெரியல. 1930கள்லயே இந்த இந்தி திணிப்பு ராஜாஜி மூலியமா வந்தது. 37, 38. அதே ராஜாஜி 1965 என்ன சொன்னார் தெரியுங்களா? 1965 இதே மாதிரி பக்தவச்சலம் தலைமையிலான காங்கிரஸ் அரசு இந்தி திணிப்பு கொள்ளும் போது எத்தனையோ பேர் இறந்திருக்கிறாங்க. தாளமுத்து நடராஜன்ல இருந்து நம்ம கீழப்பழுவூர் சின்னசாமியில இருந்து எல்லாருமே உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கீழப்பழுவூர் சின்னசாமி அப்படின்றவருடைய அந்த மரணம் அப்படிங்கிறது பக்தவச்சலம் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கிறார், இந்தி திணிக்காதீங்க, எங்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த காலத்துக்கு ஜெயில போடுங்க, பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஜெயில தூக்கி போடுங்கனார். இத்தனைக்கும் ஒரு காங்கிரஸ்காரர், தமிழர், இப்ப ஏற்பட்ட ஒரு தூக்கி பைத்தியம் பிடிச்சி ஜெயில போடுங்கன்றாரு. அவர் அப்படியே போறாரு. ஒரு ரயில்வே நிலையத்துல உட்காந்து ஒரு கடிதம் எழுதிட்டு அந்த கடிதத்துக்கு நான் அவர் தான் எழுதினார்ன்றதுக்காக போட்டோ பிடிச்சி அந்த போட்டோவையும் உள்ள வச்சு அவங்க நண்பருக்கு அனுப்புறாரு. அனுப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இனிப்பு வழங்கிட்டு தமிழ் வாழ்க, எதிர்காலத்துல தமிழை நீங்க தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் உயிரை அவரு மாய்ச்சிக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு உயிர் தாகம்! அவங்க சின்னசாமியினுடைய மனைவி ஒரு பேட்டியில கொடுக்குறாங்க, உங்களுடைய சொத்து எதுன்னு கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது, தமிழுக்காக என்னுடைய கணவர் உயிர் தியாகம் செஞ்சார் பார்த்தீங்களா, அதுதாங்க என்னுடைய சொத்துன்றாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு 5000 ரூபாய் உதவித்தொகை அனுப்புறாரு. இந்த உதவித்தொகை அனுப்பும்பொழுது ஒரு கடித வச்சு எம்ஜிஆர் அனுப்புறாரு. இந்த உதவித்தொகை மூலயமா 5000 ரூபாய் தான் சின்னசாமியினுடைய உயிர் அப்படின்றது அர்த்தம் இல்லை, உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த பணத்தை அனுப்புறேன்.
அப்போ இதெல்லாம் மதிக்கக்கூடியவர்களா இங்க இருந்ததுனால தான் இவங்களுக்கு இந்த வரலாறு தெரியுது. அப்போ 1965 13 நாள் மிகப்பெரிய போர். அந்த போர்ல பல உயிர்கள் தியாகமாச்சு. இது மட்டும் இல்லாம 4 போலீஸ்காரங்களை கொளுத்தியும் போட்டாங்க. இந்த வரலாறுலாம் இவங்களுக்கு பிஜேபி காரங்களுக்கு சுத்தமா தெரியல. அப்போ அறிஞர் அண்ணா ஒரு அறிக்கை வெளியிடுறார். சுதந்திரம் பெறும்போது பெரியார் ஒரு வார்த்தையை சொல்றார், சுதந்திர தினம் வந்து எங்களுக்கு கருப்பு தினம்னு. அப்படியே ஆனா இன்பமான நாள்னு அறிஞர் அண்ணா சொன்னாரு. ஆனா அதே அறிஞர் அண்ணா 1965 வரக்கூடிய குடியரசு தின விழாவுக்கு வந்து கருப்பு தினமா அவர் அறிவிக்கிறார். அதுக்கு ராஜாஜி என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒரு நாள் மட்டும் கருப்பு தினம் இல்லை, இந்த வருடம் முழுக்குமே கருப்பு தினம்னு ராஜாஜி சொல்றாரு. ராஜாஜியை விட, அறிஞர் அண்ணாவை விட, இவரை எல்லாரையும் விட இவர் அறிவாளியா? அண்ணாமலை தற்கூரி தானே. எந்த புள்ளியில இருந்து இவங்க பேசுறாங்க? ஏன் அந்த தலைவர்கள் எல்லாம் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையோட எதிர்ச்சாங்க? ராஜாஜி பிராமணர் தான். எதுக்கு எதிர்க்கிறாரு? ஏன் எதிர்ச்சாரு? தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கல. இது உள்ள பெரிய அரசியல் இருக்கு தோழர். வடக்கே இருக்கக்கூடிய பிராமண பனியாஸ், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமணர்கள், இவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. இவங்க இந்தி திணிக்கிறது மூலமா பல்வேறு வகையான வியாபாரத்துல முன்னோடியா இருக்கிறது தான் ஆண்டான். பிராமணருக்குள்ளவே இருக்கக்கூடிய வேறுபாடு. இதை உணர்ந்தவர் தான் ராஜாஜி. எந்த காலத்திலையும் தென்னிந்திய பிராமணர்கள் வந்து ஒரு கிளர்க்காவோ மற்ற வேலைக்கு போறதா அவன் ஏத்துப்பான். ஆனா ஒரு அதிகாரிகளா, பிசினஸ் மேனா போறதா, பிசினஸ் ஒத்துக்கவே மாட்டான், அக்செப்ட் பண்ணவே மாட்டான். இதெல்லாம் உணர்ந்தவர் ராஜாஜி. அதை விட இன்னும் முக்கியமா சொல்ல போனா, நம்ம டிவிஎஸ் ஐயங்கா இருக்கிறார்ல, அவர் பிராமணர் தானே. ஒரு காலம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க ஒரு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணது கிடையாது. முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்பேற்பட்ட முற்போக்குவாதிகள் அவங்க இருக்கிறாங்க. இந்த தற்கூரி சூத்திரர், தமிழ்நாட்டு பார்ப்பனருக்கு இருக்கிற புரிதல் கூட இல்ல. அதுதான் இந்த சூத்திர பசங்க வந்து பிராமணியத்தை தூக்கி பிடிப்பானுங்க பாரு, அவனுங்க தான் மிக மோசமா இருப்பானுங்க. நான் பார்த்துருக்கிறேன். பரம்பரையா கிறிஸ்துவத்துக்கு இருப்பான். அவன் பாட்டுனா கரெக்டா சர்ச்சுக்கு போவான், பைபிள் எடுத்து வந்துருவான், ஃப்ரீயா இருப்பான். நேற்று தான் ஒருத்தர் கிறிஸ்டினா இருப்பான். ஆனா அவங்க பண்றது பார்த்தீங்கன்னா பைபிள் எடுத்து வச்சுக்கு நத்த போட்டு இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பிராமணியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய RSSல பிஜேபி கருத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய இந்த சூத்திரர்களால எந்த பயனுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடையவே கிடையாது. இதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் 1950களே சொல்றாரு. இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளுக்கு அலுவல் மொழியா இந்தியை கொண்டு வராங்க தோழர். அப்படி கொண்டு வரும்போது காங்கிரஸ் கமிட்டிலேயே எத்தனை ஓட்டுல தெரியுங்களா ஜெயிச்சிருக்குது ஹிந்தி அலுவல் மொழியா கொண்டு வரதுக்கு? பெரும்பான்மை அடிப்படையில் வெற்றி பெற்றது. ஒரே ஒரு ஓட்டு தோழர், பெரும்பான்மையே கிடையாது. காங்கிரஸ் கமிட்டியில இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் போட்ட வாக்குல ஒரே ஒரு ஓட்டில் தான் இந்திய அலுவல் மொழின்னு ஒத்துக்கணும். அப்ப எதிர்ப்பு தெரிவிச்சவங்க எத்தனை பேர்? ஈக்குவலா வந்திருக்குது. ஈக்குவல் தானே. அப்போ என்ன அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறோம்? வடக்கில் இருக்கக்கூடிய பல மாநில மொழிகள் வந்து இந்தியை அக்செப்ட் பண்ணிக்கணும். நாம இங்க எதிர்த்ததுனால இந்திய அக்செப்ட் பண்ணல. இப்ப இந்த 40-50 வருஷத்தினுடைய விளைவு பாருங்களேன். அவன் இந்திய கத்துக்குன்னு அவன் மொழி இணைப்பு மொழியா இருக்கக்கூடிய போஜ்பூரியோ மைத்திலியோ குஜராத்தியோ எந்த மொழியோ இணைப்பு மொழியா அவன் வச்சுக்காம இந்திய அவன் கத்துக்குன்னு எந்த பாடத்திட்டத்திலையுமே அவனால வந்து ஒரு அறிவுபூர்வமா வெளியே வர முடியல. ஆனா நாம அப்பவே ஹிந்தி வேணாம், நாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போறோம், கம்ப்யூட்டர் கத்துக்க போறோம்னு சொல்லிட்டு இவன் கம்ப்யூட்டருக்கு போயிட்டான். இவன் கம்ப்யூட்டருக்கு போனதுனால இந்த 25 வருஷத்துல உயர்ந்து இங்க நிற்கிறான் தமிழர்கள். அவன் ஹிந்தி கத்துக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட எல்லா கூலி வேலைகளுக்கும் அவன் வந்து சேர்ந்துருக்கிறான். ஒரு 20 லட்சம் பேருக்கு மேல 2011 கணக்கு பிரகாரம் தோழர் 20 லட்சம் பேர்கிட்ட இங்க வந்து கூலி வேலை செய்யறான் தோழர். எல்லாம் 20 லட்சம் பேர் ஹிந்தி பேசுறவன். ஆனா நம்ம தமிழ்நாட்டில இருந்து வெளியில போற மாணவர்கள் எங்க தெரியுமா போறான்? எவனும் வட இந்தியாவுக்கு போறது இல்லை. துபாய், ஆஸ்திரேலியா, ஜெர்மன், லண்டன் இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரிஸ் இப்படி போறான். அமெரிக்கா, கனடா, சைனா, ஜப்பான். அப்ப எந்த அடிப்படையில ஹிந்தி இந்த மக்களுக்கு தேவைப்படுது? ஏதாவது ஒரு புள்ளி விவரம் கொடுக்க முடியுமா? எந்த அடிப்படையில கேட்கணும்? எதுக்கு தேவைப்படுது? இன்னொன்னு சொல்றாங்கல்ல, இப்ப ஹிந்தி மொழி பேசக்கூடியவர்கள் இங்க வராங்க, பிழைப்பு தேடி வராங்க இல்லையா? நீங்க ஓனரா இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஹோட்டல் ஓனரா இருக்கிறீங்க, ஒரு சர்வரா இருக்கிறேன், அவன் வேலை வாங்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னா வந்து ஒரு 30 நாளுக்கு ஒரு புக்கு வாங்கி அவன் கத்துன்னு போயிட்டு போறான். அவன் தான் கத்துக்கணும் இல்லையா? அவன் தான் தமிழ் கத்துக்க வேண்டியது இருக்கும். ஏன் இப்ப பானிபூரி விற்கிறவங்களாம் வந்து 10 ரூபா கொடுறேன், அண்ணே 8 ரூபா கொடுத்தா வந்து அழகா தமிழ்ல பேசுறானே. தொடர் இவங்க கம்பாரிசமே ரொம்ப கேடு கெட்டது. பொத்தாம் பொதுவா
மக்களை நம்ப வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்தி போய் சேரக்கூடாதா? சிபிஎஸ்இ மாணவர்கள் இந்தி கத்துக்கிறாங்க, அரசு பள்ளி மாணவர்கள் போகக்கூடாதாங்கிறது நியாயமான கேள்வி தானே, ஒரு ஈக்குவலா இல்லைல்ல? 58,000 பள்ளிகள் இருக்கு தொடர். தமிழ்நாட்டில் 58,000 பள்ளிகள் இருக்குது. அதுல 2,000க்கும் குறைவான பள்ளி, இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா 1835 இவ்வளவுதான் வந்து சிபிஎஸ்இ பள்ளி. இந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கு ஒன்றிய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அது இருக்கிறதுனால அவன் விதி விலக்குறாங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கான பள்ளி அது அவன் எல்லா இடத்துலயும் டிரான்ஸ்ஃபர் ஆகி வருவான். அவனை படிக்க வைக்கிறதுக்காக இந்தின்றது 8th வரைக்கும் ஒரு சப்ஜெக்டா கொடுக்குறான். அந்த 8th முடிச்ச பிறகு அதே பசங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா 10th இந்தியா வச்சுக்க மாட்டான். ஒழிஞ்சிச்சுரா அப்படின்ற மாதிரி தான் +2க்கும் வந்துடுறான். லாங்குவேஜ்ங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் பசங்க படிக்கும்போதே தெரியுது. தமிழே படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல நல்லா படிச்சிருவாங்க. ஒரு ஆங்கிலம் நம்மளுக்கு இணைப்பு நல்ல ஒரு முற்போக்கான ஒரு மொழியா இருந்தா கூட அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் கத்துக்கிறதுல அவ்வளவு ஆர்வம் காட்ட மாட்டான். சுமை தானே, கூடுதலா ஒரு சுமை. நானே படிச்சு வரும்போது 6வது வகுப்புல வந்து நிறைய பேர் டிராப் அவுட் ஆவாங்க. ஒரே காரணம் வந்து அப்போ இங்கிலீஷ் வந்து எஸ்ஏ எழுதணும், இப்போ பேராகிராஃப் படிக்கணும் அப்படின்னும் போது அது மாதிரி 9th வந்த உடனே கொஞ்சம் டிராப் அவுட் ஆகும். அதுக்கு என்ன காரணம்னா இன்னும் கொஞ்சம் பெருசா எஸ்ஏ வரும், அதுக்காக பயந்துக்கிட்டு அப்படிதான் நம்ம அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த மொழி பிரச்சனையில இருக்கிறது. இப்ப இந்திய வந்து இவங்க வந்து ரொம்ப சுலபமா சொல்றாங்க, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்தி வரதை நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்தியில எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு இணைப்பு மொழியா எது இருக்கும்? நான் ஹிந்தி டீச்சர், நான் மாணவர்களுக்கு இந்தியை கத்துக் கொடுக்குறேன். ஹிந்தியில உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னா ஒண்ணு இங்கிலீஷ் வழியா தான் சொல்ல முடியும், இல்ல தமிழ் வழியா சொல்லி கொடுக்கணும். ஆனா இவங்க சொல்றதே இருந்தா மாணவர்களுக்கே புரியாது. இவங்க போடுற ஹிந்தி டீச்சருக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அப்படியே மோடி மாதிரியே இருப்பாங்க இவங்க எல்லாருமே. எப்படி ட்ரம்ப் கிட்ட போயிட்டு மோடி ஹிந்தியில பேசப்படியா மானங்கிட்ட வந்தாரோ, இந்த ஹிந்தி டீச்சருங்களை எடுத்து பாருங்களேன். இந்த சிபிஎஸ்ல இருக்கக்கூடிய ஹிந்தி டீச்சருங்களுக்கு இந்த பிள்ளைங்க வந்து நம்ம கிட்ட அவ்வளோ விஷயத்த சொல்லும், எங்களுக்கு எப்படி புரியுறது, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்க நடத்துறது அப்படி. அப்போ இதுல மறைமுகமா என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னா, 8th வரைக்கும் தான் இங்க பாடத்திட்டத்துல சிபிஎஸ்சிலேயே ஹிந்தி இருக்குது. ஆனா புதிய கல்விக் கொள்கை உள்ள வர்றது போது 3rd ஸ்டாண்டர்ட்ல 5th ஸ்டாண்டர்டு 8th ஸ்டாண்டர்டு 10th அண்ட் +2 5 பொது தேர்வு வந்துடும். இன்னைக்கு 2 பொது தேர்வுக்கு நம்ம பிள்ளைங்க தயாராகிட்டு வரும்போது 10th வரும்போது இந்திய தூக்கி விசிறச்சிடறான், தமிழ் இங்கிலீஷ் மீதி சப்ஜெக்ட் வச்சிடறான். +2க்கு வரும்போது சுத்தமா வாஷ் அவுட் பண்ணிடுறான், லாங்குவேஜை வாஷ் அவுட் பண்ணிடுறான். அவன் தொழில் சார்ந்த கல்வி எந்த நாட்டுக்கு போகிறதுக்கு அவன் விருப்பப்படுறானோ, எந்த மாதிரியான உயர்கல்விக்கு போறானோ அந்த லாங்குவேஜ் அவன் படிக்கிறதுல ஆர்வம் காட்டுறான். ஜெர்மன் கத்துக்கிறானுங்க, அமெரிக்கனுடைய ஆக்சென்ட் அந்த இங்கிலீஷ் கத்துக்கிறானுங்க, அந்த மாதிரி ஜப்பனீஸு இதெல்லாத்தையும் கத்துக்குன்னு போகக்கூடியவன் ஒரு ஸ்கில்லா வெளியில போயிடுறான், உண்மையான ஒரு திறமையை வளர்த்துன்னு போயிடுறான். ஆனா இது வந்து எப்படின்னா திணிக்கிறது, புகுத்துறது, அந்த பசங்க மேல வந்து மிகப்பெரிய ஒரு பலுவை வைக்கிறது. இதன் மூலயமா இவங்களோட மறைமுக திட்டம் எப்படின்னா, 3ஆம் கிளாஸ்லயே இவன் டிராப் அவுட் பண்ணிடுறது, 5ஆம் கிளாஸ்ல டிராப் அவுட் பண்ணிடுறது, அதுல மீறி வந்தா 8ஆம் கிளாஸ் டிராப் பண்ண ஃபுல்லா ஒட்டு மொத்தமா சூத்திரர்கள் படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறைமுகமா கொடுக்கறது தான் புதிய கல்விக் கொள்கை. அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய இன்னொரு மறைமுக திட்டம் தான் இந்த இந்தி திணிப்பு. இந்த திணிப்புன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நாங்கள் வந்து 3வது ஒரு மொழியை எது வேணா தெலுங்கு கத்துக்குங்க, மலையாளம் கத்துக்குங்க, இது வேணா கத்துக்குங்க, கூடுதல் தானே அப்படின்னு தானே சொல்றாங்க. 3வது மொழியை கத்துக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல தமிழக முதல்வர், இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மிக அருமையான திட்டத்தை, நான் முதல்வன் திட்டத்தின் மூலயமா பசங்க வெளிநாடுகளுக்கு படிக்கிறதுக்கு உண்டான லாங்குவேஜை கத்துக் கொடுக்கறதுக்கு எல்லா வழிவகையிலையும் நாம முற்போக்கா யோசித்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஜாப்பனீஸ், ஜெர்மன், பிரெஞ்சு இப்படித்தானே சொல்லி தராங்க. அதுக்கு பதிலாக நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் போய் வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. உத்தரப்பிரதேசத்துல போயிட்டு நாங்கன்னா வந்து பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு போக போறோமா எங்களுக்கு ஹிந்தி கத்துக்கிறதுக்கு? வேற எதுக்கு தொடர் இந்த ஹிந்தி ஏதாவது ஒரு அடிப்படையில ஹிந்தி படம் பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு, வட இந்தியர்கள் பிற்போக்கானவர்கள், தென்னிந்தியர்கள் முற்போக்கானவர்கள். மொழியை வச்சு எந்த காலத்திலையும் தென்னிந்தியர்களை நீங்க திரிச்சிடாதீங்க, அது உள்நாட்டு போர் மூலம். ஏன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசும் மாநிலங்களுடைய கலாச்சாரம் நிர்வாண சாமியார் சுத்துவாங்க. நீங்க தென்னிந்தியாவில் ஒரு நிர்வாண சாமியார் பார்க்க முடியுமா? ஒரு மொழியின் மூலயமா பண்பாடு கலாச்சாரமும் நம்ம மேல திணிக்கப்படும். இன்னைக்கு ஆங்கிலம் கத்துக்கிறது மூலயமா நமக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரும் நம்ம கிட்ட வந்து எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்குல்ல. அப்போ இந்தியினுடைய கலாச்சாரம் இந்தி பேசாத மாநிலங்கள்ல ஹிந்தி எப்போ போய் சேர்ந்துச்சோ,
எல்லாருமே அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை மறந்து ஹிந்தியினுடைய கலாச்சாரத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதை இப்பதான் அவங்க ரிலைஸ் பண்றாங்க. 30-35 வருஷம் கழிச்சு இப்ப ரிலைஸ் பண்றான், நம்ம மொழி நம்ம எழுந்துட்டோம்டா. இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூட்டினா அறிவிப்பு கொடுத்துருக்கலாம், இனி எந்த இடத்துலையுமே இந்தி எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய மொழியை நாங்க மீட்டு எடுக்கணும். ஸோ மீட்டு எடுக்கணுன்ற வார்த்தை ஏன் வருதுன்னா, இழந்துட்டான். நாம இழக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய பாஜக தற்கொலைங்க ஒன்றிய அரசுக்கு கூஜா தூக்குறன்ற பேர்ல தமிழ்நாட்டு மக்களை மறுபடியும் கூட்டின்னு போயிட்டு எங்க 2000 வருஷத்துக்கு பின்னாடி இழுத்து போய் விடுறது வேலையை இவன் பாக்குறானுங்க. எச் ராஜா ஒரு விமர்சனம் சொல்றார். எப்போதெல்லாம் திமுக அரசு அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுவதோ அப்போதெல்லாம் கவனத்தை திசை திருப்புவதற்கு இந்தியை கையில் எடுத்துக்கிறாங்க. இந்தி பிரச்சனை பேசணும்னா மற்ற விஷயமெல்லாம் வந்து டைவர்ட் ஆயிரும், அதுக்காக அதை அரசியலா செய்யுதா திமுக? பொய், புழுகு, சூழ்ச்சி, பஞ்சகம், மாத்தி பேசுறது, திருப்பி பேசுறது, இது ஒட்டுமொத்த முழு உருவம் தான் பாஜக. அதுதான் எச் ராஜா. தர்மேந்திர பிரதான் உடைய அந்த அமைச்சருடைய வார்த்தையிலிருந்து தான் இந்த எதிர்ப்பு வருது. இங்க ஒன்றும் முதல்வர் ஃபர்ஸ்ட் ஏத்து அந்த மாதிரி பேசலையே. அவர் தானே சொல்றாரு, நாங்க இந்தியை நீங்க ஏத்துக்கலன்னா 2000 கோடி நாங்க கொடுக்க மாட்டோம், கொடுக்க முடியாதுன்ற ஒரு வார்த்தை வந்த பிறகு அதை திருப்பி விட்டாங்க. 112 கோடி ரூபாய் பணத்தை மகாராஷ்டிராவுக்கும் ஊபிக்கு மாத்தி நமக்கு நாமம் போட்டானுங்க. எச் ராஜா தமிழ்நாட்டுல இருந்துக்குன்னு எதை கேள்வி கேட்கணும் அதை கேள்வி கேட்காம அப்படி இவர் திசை திருப்பி மாத்துறாரு. அப்ப முதல்வர் என்ன சொல்றாரு, பிளாக்மெயில் பண்றீங்களாங்களே, அது பொருந்தக்கூடிய வார்த்தை அந்த அமைச்சருக்கு. அப்போ இந்த திமிரு, ஆணவம், அகம்பாவம் எங்க இருந்து வருது? அதிகாரம் கையில இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டு மக்களை அழிச்சு ஒழிக்கிறதுக்கு ஒன்றிய அரசுல வரக்கூடிய எந்த அரசு வந்தாலுமே அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க திணிக்க பாக்குறான். இல்ல இன்னொன்னு சொல்றாங்கல்ல, இந்தியை திணித்து காங்கிரஸ் நீ அழிஞ்சு போச்சு, அது போல பிஜேபிக்கு நடக்கும்ங்கிறது போல பேச 100% தோழர். இந்த இந்தியாலேயே இவ எதெல்லாம் கையில் எடுத்து வந்தானோ, மதவெறி கையில் எடுத்து வந்தான், இந்தியா கையில் எடுத்து வரான், இதன் மூலியமாவே பிஜேபியே 4 துண்டா 5 துண்டா பிரியக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட போகுது. ஒவ்வொரு மாநிலமும் தமிழ்நாட்டினுடைய இந்த முற்போக்கு அரசியலை புரிஞ்சுக்கின்னு அவங்க இன்னைக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. அவங்க இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போறான்டா, ஆனா நமக்கு கூலியை கூட ஒரு சரியான முறையில கொடுக்க முடியாதனால தமிழ்நாட்டை தேடி அவன் போறான். அவனுக்கு அங்க 100 ரூபாய் தான் கூலி கிடைக்குதுன்னா நம்ம இங்க 450 ரூபா 500 ரூபா கொடுக்குறோம். நம்ம 500 ரூபாய் பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதே கூலி வேலைக்கு எங்க போய் சேர்றோம்? துபாய்க்கு அமெரிக்காவுக்கு போறோம். இன்னைக்கு அந்த அமெரிக்கால இருந்து விலங்கு போட்டு கூட்டிட்டு வந்தாங்களே பாத்தீங்களா, ஆனந்த விகடன்ல போட்ட அந்த இது மாதிரி எல்லாருமே குஜராத்தி, ஹரியானா, பஞ்சாப் அந்த சரௌண்டிங் அந்த பக்கமே. என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதி இல்லாததுனால 70 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பமும் செலவு பண்ணி திருட்டு வழியில போயிருக்கிறாங்க. இவ்வளவுதான். இவன் ஒழுங்கா அப்பவே அவன் மொழியில குஜராத்திக்காரன் இங்கிலீஷை படிச்சிருந்தான்னா அழகா அவன் நேர்மையான முறையிலேயே அவனை சிவப்பு கம்பளம் விரிச்சு அவனை கூட்டிட்டு போயிருப்பான் அமெரிக்காக்காரன். ஆனா இவன் போனதெல்லாம் எப்படின்னா இதுக்கு பயந்துரு, இந்த மொழி அறிவு இல்லாததுனால. அப்போ எதெல்லாம் நம்மளை இன்னும் இழக்க வைக்கிறதுக்கு பாக்குறான்னா அவனுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ நம்மளுக்கும் கிடைக்கூடாது. அடைஞ்சால் மகாதேவி, இல்லையேல் மரண தேவி. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஏஐ போறாங்க தோழர், டீப்சிக் போறாங்க தோழர், அட்வான்ஸ்டு என்னென்ன படிப்பு இருக்குதோ போறாங்க. இந்த வயசுல கமலஹாசன் அமெரிக்கால போயிட்டு ஏஐ கத்துன்னு வர்றாரு. இந்த படிப்பு ஆர்வம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. படிக்க வாங்கன்னும் போது தமிழ்நாட்டு மாணவர்களே ஸ்கூல் பக்கம் போகல. அண்ணாமலை கூட லண்டன்ல போய் தான் படிச்சுட்டு வந்தாரு, உத்தரப்பிரதேசத்துக்கு போல. ஆமா இல்ல கரெக்ட் தானே? யூபியில போயிட்டு கத்துன்னு வர வேண்டியதானே, அங்க போய் மகா கும்பமேளால போய் குதிச்சுட்டு கத்துன்னு வர வேண்டியதானே. இவங்கலாம் தற்கூரி மாதிரி தான் இவனுக்கு பேசினே இருப்பாங்க. இப்ப இவரெல்லாம் ஹிந்தி படிச்சு தான் ஐபிஎஸ் ஆனாரா? இங்கிலீஷ் தான். தமிழிசை சவுந்தரராஜன் படிச்சு தான் டாக்டர் ஆனாங்களா? நிர்மலா சீதாராமன் ஹிந்தி படிச்சு தான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனாங்களா, சிஏ ஆனாங்களா? இதெல்லாம் கிடையவே கிடையாது, நடைமுறையில் கிடையாது. மக்களை திசை திருப்பறதுக்காக இவங்க இப்படி சொல்றது. பசங்களை படிக்க வாங்க அப்படிங்கிறதுக்கு யாரும் வரல, படிக்க வைக்கிறதுக்கு காமராஜர் பட்ட பாடு எல்லாருக்கும் தெரியும். மதிய உணவு போட்டு எல்லாரையும் படிக்கிறதுக்கு வர வச்சாரு. அப்படி படித்த மாணவர்கள் தான் நீங்க அப்துல் கலாம்ல இருந்து மயில்சாமில இருந்து இருக்கக்கூடிய எண்ணற்ற அறிவுஜீவிகள் எல்லாருமே எங்கிருந்து வந்தவங்க. அன்னைக்கே நீ அந்த இந்தியாவை ஏத்துருந்தான்னா ஸ்கூல் பக்கமே போயிருக்க மாட்டாங்க தோழர், பயந்துக்குன்னு. இன்னைக்கு மதிய உணவு கொடுத்து, உடை கொடுத்து, புத்தகம் கொடுத்து, காலை உணவு கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து பசங்களை படிக்க வைக்கணுன்ற அந்த உயர்ந்த நோக்கம் கொடுக்கறது தமிழ்நாடு மட்டும்தான், இந்தியாவிலே கிடையாது. இன்னைக்கு அந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில மாணவர்கள் தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறாங்க. அந்த பசங்க பேட்டி பார்க்குறோம், பீகார்கார் பசங்க எல்லாம் சொல்லுது, எங்கள் ஊர்லலாம் எங்கள் ஸ்கூலே நாங்கள் பார்த்தது கிடையாது, இங்கே எங்களுக்கு
நோட் புக் தராங்க, ட்ரெஸ் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு உண்டான மொழியும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் அதோட இங்கே சிறப்பு. இல்லை நீ தமிழ்நாட்டில் படிக்கிற, நீ தமிழ் மட்டும் தான் படிக்கணும், இல்லவே இல்லை. அந்த பள்ளியினுடைய பேர் ஹிந்தியில் எழுதியிருக்கிறாங்க அழகா. அப்போ நாம எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனையா இருக்கிறோம், அந்த மாணவர்களுக்கு இந்த மொழியும் தேவைதான் அப்படின்ற அடிப்படையில் ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்குறோம். இவனுங்க உருவாக்குறது எப்படின்னா, நாம எந்த காரணத்தை மூட்டை கட்டி வச்சிருக்கிறோமோ, தனி தமிழ்நாடு அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம். ஆனா அந்த கோரிக்கையை இவனுங்க மறுபடியும் நம்மளை தட்டி எழுப்பி வெளியில போயிடுங்கடா அப்படின்ற ஒரு உணர்வு இவங்க வெளிக்கொண்டு வந்துருவாங்களோன்ற பயம்தான் நம்ம எச்சரிக்கை உணர்வோட அவங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.